காட்டுக்குள்ளே சர்வைவல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம காஞ்சி போன மூங்கில் பட்டை வந்து ஒன்று எடுத்துருக்கோம். இயற்கையான கத்தி ரெடி. பயங்கரமாக இருக்குது. இந்த தண்ணி வந்து லைட்டாக ஃபில்டர் ஆகிடுச்சிங்க பாருங்கள். நம்ம வந்து எவ்வளோ கலங்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து காட்டுக்குள்ளே சர்வைவல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தனியாக காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படுறது 3 விஷயம். ஒன்று நெருப்பு, தண்ணி, சாப்பாடு. இது 3 மட்டும் இருந்தாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து காட்டுக்குள்ள வந்து சர்வைவல் பண்ண முடியும். அதை வந்து எப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஜாலியாக ஃபன்னாக வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டி தான் பண்ண போகிறேன். நான் என்ன 12 மணிக்கு நைட்டு சுடாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து கேட்டக்கூடாது. ஏன்னா சும்மா அதுக்கு பண்ண போகிறோம். இருவாங்க, அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம நெருப்பு உண்டாகிறதுக்கு நம்ம வந்து மூங்கில் வந்து தேவை. அதனால் வந்து மூங்கில் காட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா மூங்கில் தான் வந்து ஈஸியாக வந்து நெருப்பு உண்டாகிறது வந்து ஈஸியான வழி. அதனால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, நமக்கு வந்து பச்சை வந்து காஞ்சி போனதே வேணும். பச்சை வந்து தேவைப்படாது. இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு கணக்கு இன்னும் 2-3 எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, நமக்கு வந்து நம்ம காஞ்சி போன மூங்கில் பட்டை வந்து 3 எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நெருப்பு இதில் வந்து பதாக்கி போகிறோம். கட்டை எடுத்தாச்சு. இதுக்கான வந்து தேய்க்கிறதுக்கான வந்து வேணும். அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த குச்சி வச்சு நம்ம வந்து நெருப்பு வந்து பத்தாக்கி போகிறோம். வாங்க அது எப்படிங்கிற பார்த்துடலாம். ஓகே நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா வந்து நெருப்பு உண்டாக்குறதுக்கு நம்ம தேவையான இது வந்து எடுத்துக்கு வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும். வாங்க நம்ம வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எதுவுமே கையில் வந்து நம்மகிட்ட எதுவுமே இல்லை, டூல்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம வெறும் கையில் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். வாங்க எப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வந்து நம்ம இயற்கையாகவே தண்ணி கிடக்கு. இந்த தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் அந்த வாரியில். இதை வந்து நம்ம அப்படியே வந்து மோந்து குடிக்கக்கூடாது. நம்ம சுத்தம் பண்ணி தான் குடிக்கணும். அதுக்காண்டி நம்ம தண்ணி எடுத்துக்கு போகிறதுக்கு ஒரு இது செய்ய போகிறோம். அது வந்து பனை மரத்து ஓலையில் இருந்து அறுக்கு. அதை வெட்டிக்கலாம். வாங்க அது எப்படி வெட்டுறங்கிறத பாருங்கள். பழைய கரு கிடக்கு, கருப்பு மட்டை. பாருங்க, இதில் பார்த்திங்கன்னா ஷார்ப்பான பிளேடு மாதிரி ஒன்று இது இருக்கும். இயற்கையாகவே இது பார்த்திங்கன்னா நல்லா வெட்டக்கூடியது. இதை வச்சு நம்ம பனை மரத்தை வெட்டி இந்த ஓலையை வெட்டி நம்ம வந்து செய்ய போகிறோம். வந்து உடச்சிக்கிட்டு இந்த பகுதி மட்டும்தான் வேணும். உடச்சி எடுத்துக்கிறாங்க. நல்லா கேர்ஃபுல்லாக தான் கிழிக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கையில் கிழிச்சுன்னா அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, இயற்கையான கத்தி ரெடி. சரியாக எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. வாங்க இதை வச்சு நம்ம குறுக்கு மட்டை வந்து வெட்டிக்கலாம். சரிதா? வச்சு கரன்னு இருக்கணும். இது பாருங்க எந்த அளவுக்கு சார் பார்த்துருக்கீங்க தெரியுதா அந்த இடத்துல. ஓகே, ஃபுல்லாக அறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்க எந்த அளவுக்கு சார் பார்த்துருக்குன்ட்டு. இதை விஷயமா அர்த்தம். இப்போ வந்து இதில் தண்ணி மொக்கிற மாதிரி வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படிங்கிற பார்த்துடலாம். இதில் வந்து முக்கியமான பகுதி மட்டும் வந்து நம்ம சென்டரில் வந்து கிழிச்சிக்கலாம். இதே பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது. தண்ணி வந்து நிறையா வந்து எடுத்துக்கலாம். இதில் என்ன ஒன்றுனா மெயினாக வந்து கிழிக்கும் போது வந்து நம்ம பிஞ்சிடக்கூடாது. இல்லைன்னா தண்ணி ஊற்ற வைக்கிற தண்ணி வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடும். ஓகே, நம்மளோட கத்தி எடுத்து நல்லா இருக்குது. நான் சென்டர் பகுதியை மட்டும் வட்டி எடுத்துக்கிறேன் தனியாக. ஓகே நண்பர்களே, பாருங்க சென்டர் பகுதியை மட்டும் பிரித்தாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே மடித்து பெட்டரான ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அப்படியே மடித்தா வந்து கிளியிட்டு. அதனால் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நெருப்பு வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அந்த காட்டினோம்னா வந்து நல்லா வதங்கிடும். வதங்கின அப்புறம் மடங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அப்புறமாட்டி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நிறைய நெருப்பு உண்டாக்குறதுக்கு இந்த மூங்கில வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரிக்கணும். ஏன்னா வந்து இப்படி வச்சு எடுக்க முடியாது.
அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம 2 மூங்கில் எடுத்து வந்திருக்கோம். இந்த மூங்கிலை வச்சு இந்த மூங்கில் வந்து நல்லா அடித்து நம்ம வந்து 2ஆக வந்து புழக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நெருப்பு உண்டாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது பார்த்திங்களா கண்ணுக்கட்டை, இந்த கண்ணுக்கட்டையிலே 4 போட்டு போட்டோம்னா வளர்ந்துடும். வாங்க இந்த போட்டு 4 அடி அடிச்சுக்குவோம். அப்பா எவ்வளோ கஷ்டம், சரியான கடுசாக இருக்குடா மூங்கில். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து 2ஆக பிரிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மூங்கில் குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதை உரசனம்னா வந்து நமக்கு வந்து நெருப்பு பிடிக்கும். மரம் வந்து எப்போவுமே ஒன்றோட ஒன்று உரசனம் வந்து எப்போவுமே தீ பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பழங்காலத்து மெத்தடு, அதை தான் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறோம். எவ்வளோ சார் பாருங்க. ஓகே, நமக்கு குச்சி ரெடி, நமக்கு பட்டையும் ரெடி. இப்போ இதை வந்து சென்டரில் வச்சு இப்படி உரசணும். நமக்கு உரசும் போது வந்து நமக்கு நெருப்பு வரும். அதை வந்து நம்ம ஈஸியாக பற்ற வைக்கலாம். இதுக்கு வந்து நம்ம உரசனா மட்டும் பற்றாது, நமக்கு வந்து பஞ்சு தேவைப்படும். வாங்க நம்ம வந்து பஞ்சு வந்து எடுத்துக்கு வந்துடலாம். நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்து பழங்காய் விழுந்து கிடக்கு. அதில் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சு நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்க, கீழே பழங்காய் கிடக்கு. இது வந்து நம்ம உள்ளுக்கு பிச்சு பார்த்தோம்னா வந்து நமக்கு தேவையான பஞ்சு இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, விற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்க, நாராக இருக்கா, இந்த நாராக வச்சு நம்ம கலெக்ட் பண்ணி இந்த இருக்காருங்க. இந்த மாதிரி நமக்கு தேவையான வந்து ஸ்பாஞ்சை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து நெருப்பு பிடிக்கும். இது அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம உரச போகிறோம். உரசனா வந்து நெருப்பு வரும். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல காடி மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து எங்கடா இதை வச்சு லைட்டாக வந்து குத்திட போகிறோம். நம்ம கல் மாதிரி இருந்தால் தேவையில்லை. அந்த இடத்துல கல் தட்டி பார்த்திங்க, கல்லை காணும். எது குத்துறேன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொரசொரன்னு வந்துச்சா, அந்த சொரசொரப்பாக இருக்கும்போது நம்ம தேய்க்கும் போது நல்லா உராய் ஏற்பட்டு நல்லா தீ பிடிக்கும். போக பயங்கரமாக இருக்குது. இந்த வாரம் போக கிளம்புறத பார்த்தீங்கன்னா வந்து கங்கு வந்து உள்ளே கொட்டிக்க போகிறோம். இது மாதிரி இது கை கொடுக்க வராத, நான் பார்த்துக்கிறேன். நம்ம கடையை பார்த்தீங்கன்னா புகை இது கை பிடிச்சிருச்சு. அமர்ந்துருச்சியா? ஐயோ நெருப்பு வந்துருக்குறா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நெருப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா விறகுங்க, விறகு இது வேண்டாம். இந்த மட்டை இதை நம்ம வந்து வாட்டணும். உண்மையிலமாக கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்து எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்புறம் பெரிய கட்டையை போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா வந்து அதில் தான் நெருப்பு பிடிச்சிச்சு. ஓகே, இப்போ வந்து சின்ன சின்ன நேரம் வச்சு நினைக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த மணங்காமல் இருக்கும். நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த மடக்கி எடுத்தாச்சு. நல்லா வாட்டினோன்னே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மடங்க வந்துருச்சு. இப்போ வந்து இதில் தண்ணி பிடிச்சோம்னா வந்து நமக்கு லீக் ஆகாது. மட்டும் வாட்டி எடுத்துருக்கோம். தண்ணி வந்துட்டு வர வரைக்கும் அந்த நெருப்பு எரிஞ்சுன்னா வந்து நம்ம பாதுகாப்பு கிடையாது. இது ஃபுல்லாக சுற்றி எரிஞ்சிடக்காண்டி நம்ம வந்து அமர்த்திச்சு போயிருக்கோம். திரும்ப அந்த கங்கு கிடக்கும். அதில் வந்து நம்ம அடுத்தாடி வந்து நம்ம அதே மாதிரி ஊதி வந்து நெருப்பு பிடிச்சி பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த மட்டை செஞ்சு கொஞ்சம் பார்த்திங்களா, அதில் தண்ணி ஊற்றுன பார்த்திங்கன்னா நிற்கலை. அது தண்ணி தொருன்னு ஊற்றிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா கடுப்பில் தூக்கி வீசிட்டேன். அடுத்து இயற்கையாகவே நம்ம வந்து எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த ஓட்டுக்கு இடத்துல வந்து அப்படியே வந்து நம்ம குடிக்க முடியாது, ஏன்னா நிறையா தூசிலாம் வரும். அதனால் என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா வந்து இது ஊறுற பக்கத்துலேயே நம்ம வந்து தண்ணியை வந்து தோண்ட போகிறோம். பள்ளம் தோண்ட போகிறோம். பள்ளம் தோண்டினா தண்ணி ஊறும் பார்த்தீங்களா, ஊறும் போதே ஃபில்டர் ஆகி தான் வரும்.
நம்ம வந்து அந்த தண்ணி வந்து நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். நீங்கள் பார்த்து தோன்றேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கலங்கா தண்ணியாக இருக்கா, அது கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அதாவது தண்ணி தெளிஞ்சிடும். நம்ம எடுத்து குடிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தோண்டி வச்சுருந்த தண்ணி வந்து லைட்டாக ஃபில்டர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அதை வந்து எவ்வளோ கலங்களாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மண்ணிலேருந்து அழகாக ஃபில்டர் ஆகி தான் வந்திருக்கு. நமக்கு எவ்வளோ இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். எனக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இதை குடிக்க போகிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. திரும்ப வந்து குடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து 2 விஷயம் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ 3ஆவதாக நமக்கு வந்து சாப்பாடு தேவை. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்களே. வாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஈச்சங்காய் வந்து இருக்குது. நம்ம பழுத்தாத்தே வந்து சாப்பிடணும் கிடையாது. நம்ம வந்து காயாக இருக்கும்போதே சாப்பிட்லாம். நம்ம பழுக்கும் போது வந்து நம்ம தோலை திம்போம். இப்போ பழுக்காமல் இருக்கனால உள்ளே கொட்டையாக திங்க போகிறோம். அது எப்படின்னு நீங்களே பாருங்கள். 1 கப் மட்டும் போதும். ஓகே யாருங்க, இது வந்து நம்ம அப்படியே செஞ்சலாம். இருந்தாலும் நாங்கள் வந்து சுட்டு தும்போம். உள்ளுக்கு வந்து இதுக்கு மாதிரி ஒயிட் அந்த போயிடுச்சுடா, மறந்துருச்சுடா. ஓகே நம்பர்களே, இதை பார்த்திங்கன்னா சுட்டு தும்போம். பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து ஈச்சங்காய் வந்து பிடிங்கிட்டு வந்துருக்கோம். இது வந்து நம்ம சுட போகிறோம். நம்ம வந்து நெருப்பத்தை பற்ற வச்ச நெருப்பு வந்து எடுத்துக்கலாம். வச்சிரா முடிஞ்சு இருங்க முதல்ல இருந்து. ஏன்னா போராடிக்க விரும்பல. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் நெருப்பு வந்து பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். அச்சோ போச்சுரா. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வந்து நெருப்பு வந்து திரும்பவும் உங்களுக்காண்டி வந்து நான் பற்ற வச்சுருக்கேன். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த காயை வந்து சுட போகிறோம். பாருங்கள், இந்த ஐடியா வந்து கேமராமேன் கொடுத்தது. இது என்னடா புது பொருளியாக இருக்குது. அதை காலங்காலமாக பிடிக்கி லவக்குன்னு திங்கிறேன். அது அழுங்காமல் பிடிக்காது. அது நெருப்பை பற்ற வச்சு அது சுட்டது. ஐயோ கொடுமை. நல்லா வெடிக்குதுப்பா. இஞ்சி வெடிச்சு இஞ்சி வருவே. நண்பர்களே இங்கே பாருங்க, நம்ம வந்து முதல்ல கஷ்டப்பட்டு கடிச்சிருப்போம். இப்போ வந்து அதாகவே வெளியில் வந்துச்சு. ஐயோ இப்போ வந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, எங்கடா அதில் எல்லாம் பாதியில் வெடிச்சு போயிடுச்சுடா வெளியில். சுடுது லைட்டாக இப்படி ஊதிக்கிட்டு எடுத்துருவோம். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்க தனியாகவே. இது வந்து சாப்பிட்லாம். நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்டதுக்கும் சுட்டு சாப்பிட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் மக்களே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ கீழே விழுந்துச்சு. அதுவும் இது வந்து கேமராமேனுக்கு வந்து ஒரு பீஸ் கொடுக்குறான். சிக்கன் பீஸ் சாப்பிடு. லெக் பீஸாக கொடுத்துருக்கேன் உனக்கு. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லணும். இந்த வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நான் ஒன்று நினச்சேன், ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒன்று நடந்துருச்சு. இங்கே ஒன்று இருக்கிறத வந்து உங்களுக்கு விசுவலாக வந்து கொண்டாட முடியல. அது நான் நினச்சது வந்து எதிர்பார்த்து வந்து நான் கொண்டாட முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.